பசங்களா வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங் ஃபேமிலி. ஸோ நான் உங்களோட சுபா மேம். இதுதான் நம்மளோட ஹண்டர் லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல். ஸோ இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைனா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூன் 10th வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ஸ்கூல் வந்துட்டு ஓப்பன் ஆக போகுது. ஸோ இப்போ நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாலியாகவும் இருக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறோம், திரும்ப கிளாஸ் ரூமில் போய் உட்கார போகிறோம், ஒரு லாங் ஹாலிடே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். 10th பசங்க, 11th பசங்க, 12th பசங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஐயோ நம்ம பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்கலாம். சரியா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நிறைய கொஸ்டின் வந்துட்டு எனக்கு யூடியூப்ல கேட்டிருந்தீங்க. ஸோ மேம் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் நான் படிக்கணுமா மேம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் 600க்கு 600 இல்லை 500க்கு 500 எய்ம் பண்ணுற ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா, எனக்கு ஃபுல் மார்க் வேணும், நான் எல்லாத்துலேயுமே சென்டம் எடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் படிக்கணும். ஏன்னா நமக்கு புக் பேக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதை நம்ம விட்டுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி மனநிலைமையில இருந்து நம்மளோட நேரத்துக்கு அதுவே நமக்கு பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி வந்து இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் ஸ்கோர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக எல்லாமே புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் படிக்க தான் வேணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸ்டடி டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் நிறைய வீடியோவில் சொன்ன ஒன்று தான், ஒன்றுமே பண்ண வேணாம், கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு ஒழுங்காக போங்க, மேம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்க ஆரம்பிங்க, படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையை கொண்டு வாங்க. நிறைய கேள்வி கேளுங்க, அது எப்படி வந்துச்சு, ஒருத்தர் வந்துட்டு இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் படிங்க அப்படின்னு சொன்னோன்னா குருட்டு போக்கில் அதை படிக்காமல் மொட்டமான படம் பண்ணாமல் ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேளுங்க. உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக தான் அவங்க இருக்காங்க. ஸோ படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க. அந்த டைமில் புக்கில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். வேறு எதுலேயுமே வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிட வேணாம். புக் எடுத்தாச்சா அப்போ மொபைல் ஃபோன்லேருந்து கேம்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு ஒரு 1 hour படிச்சிங்க அப்படின்னாலும் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு அமைதியான பிளேஸ் எடுத்துக்கோங்கப்பா. நான் ஸ்கூல் டைம் படிக்கிறப்போ எனக்குன்னு ஒரு பிளேஸ், ஸ்கூல்லையும் சரி வீட்லேயும் சரி, அந்த இடத்துல உட்காந்து படித்தேன்னா எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பேஸை உங்களுக்குன்னு எடுத்துகிட்டு அங்கே உட்காந்து ரெகுலராக படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அது ப்ராக்டிஸில் வந்துருச்சு அப்படின்னா படிக்கணுன்ற எண்ணம் தானாக வர ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே வந்துட்டு படிக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுக்காகவுமே யூஸ் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களை ஃபுல்லாக நம்பி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. என்னாலலாம் இது முடியுமா, அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க, என்னால் முடியாதுன்னு இன்னொருத்தவங்க சொல்லிட்டாங்க, அதனால என்னால் இது முடியாது அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னால் முடியும் அப்படின்னு உங்களை நம்பி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா படிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தீங்க, ஓகே டெஸ்ட்டு எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எழுதணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, டெஸ்ட்டுக்கு லீவு போட்டுட்டு வீட்டில் இருந்துருவாங்க. நிறைய பேருக்கு டெஸ்ட் எழுதுறதுக்காகவே ஜுரம்லாம் வந்து கதெல்லாம் இருக்குது. ஸோ டெஸ்ட்டை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், டெஸ்ட்டுங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து ப்ராக்டிஸ்லேருந்து எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறது எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்கூலில் வைக்கக்கூடிய வீக்லி டெஸ்ட்டாக இருக்கட்டும், மந்த்லி டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதுதான். ஸோ டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் எழுதுங்க. இவ்வளோதான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அவ்வளோ மட்டும் எழுதுங்க. அதை தாண்டி கதை எழுதுறதோ இல்லை பார்த்து எழுதுறதோ இதெல்லாம் வேண்டாம். ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ஃபுல் எஃபர்ட் போட்டு உங்கள் டெஸ்ட் பேப்பரில் கொடுத்துட்டு வந்துடுங்க. டெஸ்ட்டை மறக்காமல் எழுத ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்துட்டு கண்ணாலே படத்தை பார்த்துட்டு அங்கே போய் உட்காந்து எனக்கு படம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இன்னும் சிலர் மேத்தமேட்டிக்ஸே என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொட்டமான படம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் வரும், இந்த சம்மி கேட்டால் இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி மொட்டமான படம் பண்ண ஆரம்பிப்பாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஒரு படம் நீங்கள் வரையணுமா இருந்தாலும் சரி, உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. வரைஞ்சி பாருங்கள். ஒரு ப்ராப்ளத்தை எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா பரவாயில்ல, ஒரு 4 times வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை போட்டு பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா 5வது டைம் தானாக புரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, படிச்சுட்டோன்னு விட்டுறாமல் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. என்ன அப்படின்னா, கடன்னு உட்காந்து எல்லாத்தையும் படிச்சிருவாங்க. ஆனால் போய் எக்ஸாம் சென்டரில் போய் உட்காந்தோன்னே ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகும். ஐயோ இந்த இடத்துல இது வருமா இல்லை அது வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ட்ரபிள் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிவைஸ் பண்ணாமல் போகிறவங்களுக்கு தான் அதெல்லாம் வரும். ஸோ படிச்சுட்டோம் அப்படின்னு விட்டுறாமல் உட்காந்து எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் பெஸ்ட் கைடு எது மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்ன கேட்டால் பெஸ்ட் கைடு உங்களோட டீச்சர் தான், வேறு யாருமே கிடையாது. டீச்சராக இருக்கலாம், டியூஷன் அக்காவாக இருக்கலாம், மேபி நீங்கள் பார்த்துட்டு இருக்க சோஷியல் மீடியா பர்சனாக இருக்கலாம். அவங்க தான் உங்களுக்கு பெஸ்ட் கைடாக இருக்க முடியும். அதை தாண்டி எனக்கு ஒரு பெஸ்ட் கைடு வேணும் எங்கள் மேம். எதுக்காக நம்ம கைடு தேடுவோம் அப்படின்னா,
ஒரு 4 ஸ்டெப்ல சுருக்கி சொல்லி கொடுக்குறத ஒரு 5-6 ஸ்டெப்ல சொல்லி கொடுத்தா புரியும், எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான ஒரு பெஸ்ட் கைடை நம்ம தேடுவோம். ஸோ உங்கள் புக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கைடு எடுத்துக்கோங்க. புக்கில் 2 ஸ்டெப்பாக வந்துட்டு கம்மி பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதே 2 ஸ்டெப்பாக வந்துட்டு இவங்க கொஞ்சம் விரிவாக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ புக்கை தாண்டி எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு கைடை வந்துட்டு தேடி பிடிங்க. மோஸ்ட்லி வந்துட்டு மேம் சொல்லும் போதே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா புக்கே உங்களுக்கு போதும், கைடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படாது அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு பெஸ்ட் கைடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட புக்கில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே உங்களோட கைட்லேயும் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு பெஸ்ட் கைடாக இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட் மென்டி வைங்க மேம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு 2-3 பேர் தான் வந்துட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு 30-40 பேர் கேட்டால் நம்ம மென்டி வைக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒருத்தர் 2 பேருக்கு நான் வச்சேன் அப்படின்னு நீங்கள் மட்டும்தான் பதில் சொல்லிட்டு இருப்பீங்க, நான் மட்டும்தான் கேள்வி கேட்டுட்ருப்பேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதே கொஸ்டினை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-30 பேராவது கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மென்டி நாங்கள் வைப்போம். நெக்ஸ்ட் ஸ்டடி பிளான். எனக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, கம்மிங் 10th தான் உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்கிறது தெரில, ப்ளஸ் உங்களுக்கு எவ்வளோ போர்ஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரில இல்லையா. ஸோ இதை மட்டும் சொல்லுங்கள், எவ்வளோ போர்ஷன்ஸ் முடிச்சிருக்காங்க, எப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகிட்டு எங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதை சொல்லிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம வீக்லி வந்துட்டு ஒரு ஸ்டடி பிளான் வச்சுக்கலாம், ஒரு டார்கெட் வச்சுக்கலாம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட சப்ஜெக்டை வந்துட்டு நீங்கள் விரும்பி படிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும், புரியாமல் எங்கேயும் போயிடாது, சரியா. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க, எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள்.